வெறும் 4 இன்க்ரீடியன்ட் வச்சு ரொம்ப ஈஸியாக, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப சிம்பிளாக சூப்பராக வந்திருக்கு இந்த சாக்லேட் லாவா கேக். குழந்தைங்களுக்கு பர்த்டே வந்திருந்தா கூட இந்த லாக்டவுனில் நம்ம இந்த கேக்கை வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் செஞ்சு அவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலாம். ரொம்ப ஹாப்பியாக ஆவாங்க, அவங்க ரொம்ப வந்து சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பாக எல்லாருமே இதை செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ். நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து சாக்லேட் லாவா கேக். வெறும் 4 இன்கிரிடியன்ஸ் வச்சு நம்ம சிம்பிளா சாக்லேட் லாவா கேக் பண்ண போறோம். நம்ம சாக்லேட் லாவா கேக் எப்படி பண்றதுன்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னென்ன இன்கிரிடியன்ஸ்னு பார்ப்போம். நான் வந்து ஓரியோ பிஸ்கெட் வந்து 50 கிராம் பேக்கெட் வந்து 4 எடுத்திருக்கிறேன். சாக்லேட் பார் வந்து டார்க் சாக்லேட் பார் வந்து 1 எடுத்திருக்கேன். எதுவுமே நட்ஸ் போடாத பிளெயின் சாக்லேட் பார் நான் எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். 125 ml மில்க் எடுத்திருக்கேன். வாங்க நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் இந்த 4 பேக்கெட் பிஸ்கெட்டையும் நம்ம பிஸ்கெட்டை போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம இதை மிக்ஸியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பிஸ்கெட்டை நல்லா பவுடர் பண்ணிட்டோம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் நம்ம வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். மில்க் ஆட் பண்ணிக்கிறோம் 125 ml. இதை நம்ம நல்லா வந்து 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா மிக்ஸியில் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் மிக்ஸியில் நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இது மாதிரி நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து நான் இப்போ 2 சிலிக்கான் மோல்டு எடுத்திருக்கேன். இதில் வந்து பட்டர் தடவி வச்சுருக்கேன். நம்ம இதை வந்து இது உள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ உங்ககிட்ட சிலிக்கான் மோல்டு இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து சில்வர் ஏனத்தில் கூட ஊற்றி வச்சுக்கலாம். நான் இப்போ இதில் ஒரு சாக்லேட் எடுத்து வைக்கிறேன். நான் வந்து சாக்லேட் பாரை வந்து மெல்ட் பண்ணி பால் மாதிரி செஞ்சு ஒரு பெரிய பீஸா நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ நான் இதை தான் இது உள்ளே வச்சுருக்கேன். இது மேலே நம்ம திரும்ப ஊற்றிக்கலாம். சாக்லேட் கியூபை உள்ளே வச்சுட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் இப்போ ஒரு கடாயில் வந்து சால்ட் கொட்டி அது மேலே ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். நான் இதை ஒரு 5 minutes ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே தான் நம்ம வந்து ஒரு பிளேட்டில் அந்த நம்ம சிலிக்கான் மோல்டில் ஊற்றின அந்த கேக்கை நம்ம வைக்க போகிறோம். இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும், ஃபுல்லாக ஹீட்டாக இருக்கும். அதனால் நம்ம வந்து இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். ஒரு 15 minutes வச்சு எடுக்க போகிறேன். இப்போ நான் வச்சு 15 minutes ஆகிடுச்சு. எடுத்து பார்ப்போம். கேக் நல்லா பேக் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நான் ஒரு டூத் பிக் வச்சு பார்க்குறேன். ஒட்டவே இல்லை பாருங்கள். கேக் நல்லா பேக் ஆகிருக்கு. இப்போ நம்ம கேக்கை வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓப்பன் பண்ணக்குள்ளே சாக்லேட் லாவா வந்து வெளியில் வருது பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. இதை நான் இப்படி வந்து கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். ரொம்ப அருமையாக, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நல்லா டேஸ்டியாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாக்லேட் லாவா கேக் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி தான் இந்த கேக் இருக்குது. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு ஆல் இன் செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.